நாம் சங்கீதத்தில் வாசித்தோம், துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு சிருஷ்டியானது சிருஷ்டிகரை சுதிக்கும் பொழுது சிருஷ்டிகரை போல் வளர்ச்சி அடைகிறது. அதாவது சிருஷ்டிகளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது. மனிதனுக்கு பாவ சிந்தனையும் பல கேடுகளும் உண்டாகிறதுக்கு காரணம் என்னென்றால் தேவனை சுதிக்காதனால் தான் காரணம். வாசிங்க ரோமர்கள் நிருபம் 1 அதிகாரம் வசனம் 20-21, விசேஷமாக 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தேவனுடைய பரிசுத்த உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. போதும். தேவனுடைய பரிசுத்த நாம சிந்தனையினாலே வீணரானார்கள், அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்றும் சொல்லி மூடர்களாக இவ்விதமாக அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள் ரூபங்களுக்கு ஒப்பாக்கி இதன் உத்தம் தேவன் அவர்களை பாவத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று 32 வகை பாவங்கள் கீழே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது யாருக்கு வீணான சிந்தை உண்டாகிறது? வசனம் 21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவை தேவனென்று மகிழ்ந்தான் சோத்தரியாமலும் இருக்கிறதுனால தங்கள் சிந்தனைகளை வீணராகி உணர்வுகளுடைய இருதயம் இருளடைந்தது. வெளிச்சம் உண்டாகணும் என்றால் தேவனை சுதிக்க வேண்டும். நல்லெண்ணங்கள் உண்டாகும் என்றால் தேவனை சோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். தெய்வீக பிரசன்னம் உண்டாக வேண்டும் என்றால் ஆத்மாவிலே தேவாவியில் நிரம்பி, அதாவது ஆவியில் நிரம்பி ஆத்மாவில் நிரம்பி சரீரத்தை ஆட்கொள்ள வேண்டும் என்றால் தேவனை சுதிக்க வேண்டும். நான் ஜெபம் பண்ணுறது எப்படி தெரியுமா? கர்த்தரை சோத்தரிப்பேன். முதல்ல இறைவனை உணர்கிறது, தேவனை சுதிக்கிறது, இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது, கீழே மேலே எங்கே எல்லா அசுத்தாவியில் அகற்றுறது, அடுத்தபடியாக உள்ள அசுத்தத்தை நீக்குகிறது, இயேசுவின் ரத்தம் சொல்லி சுத்திகரிக்கிறது. இப்போது உள்ளே பிரவேசிக்கிறேன். அது வரைக்கும் ஜெபம் பண்ணுறதில்லை. முதல்ல சுத்திகரிக்கிறது, அடுத்தபடி இயேசுவின் பலியை, அதாவது பலிபீடத்திலே பலியை இறைக்கிறது, உள்ளே பிரவேசித்து தண்ணீர் தொட்டியிலே, அதாவது கைகால் முகங்கள் இதுகளை கழுவி கொள்கிறது, தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறது. திருமனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுடையவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுடையவர்களாயும் உண்மையும் பரிசுத்தமான இதோடு கூட தேவசன்னிதான பிரவேசிக்க கடவீர்கள் என்று சொல்லி எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் எழுதியிருக்கல, வாசிங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கிடவும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனம் 20 அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடி நாமத்தினால் தான் நம்ம இதை செய்யறோம். துர்மனசாட்சி நீங்க முதல்ல சுத்திகரிக்கப்படணும், பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஏதாவது காரியங்கள்னா உப்புரவாகிற மன்னிப்பு கேட்குற உடனே சரி பண்ணுறேன் என்று சொல்லி முதல்ல இதை செய்யணும். அதாவது நம்ம சுத்திகரிக்க வேண்டும். வாசிங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஒரு தடவை முழுகணும், சுத்தமானோம். ஆனால் திரும்பவும் நாம், அதாவது இயேசுடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி கொள்கிறோம், தண்ணீர்னாலே தேவவசனத்தை கொண்டு கழுவி கொள்கிறோம். அதாவது சுத்திகரணம் எப்படி உண்டாகிறது? தேவனுடைய வசனத்தினால், பரிசுத்த ஆவியினால், இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாகிறது. இப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்க ரொம்ப நேரம் ஆகும். இந்த 3 விதத்திலையும் பரிசுத்த ஆவியால் நம்மை சுத்திகரிக்கிறார். இப்போ வாசிங்க. சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவராயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கிடவும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ போய் கர்த்தரை சுதித்து கொண்டே இருக்கிறது. உடனே தேவ பிரசனம் உண்டாகும். மகாபரிசுத்திலே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரும் வெற்றிக்கிறதை, அதாவது ஆளுகை செய்கிறதை, அசைவாடி கொண்டிருக்கிறதை நாம் உணர்கிறோம். தேவன் அங்கிருந்து பேச ஆரம்பிக்கிறார். கிருபாசனம் 2 கருவின் நடுவில் இருந்து கிருபையின் ஆசனம். இப்போ ஆவியிலே நிரப்ப போட்டாச்சு. உடனே ஆத்மாவை நிரப்புகிறது. அடுத்தபடியாக சரீரத்தை நிரப்புகிறது. இப்போ உண்மத்த நிலை, அதாவது முற்றிலுமாக உலகம் மறந்து போகும் பிதாவோடு கூட. பொதுவாகவே ஒரு ஆபத்தில் ஒரு டிரைவர் சடன்னு ஒரு ஜபம் செய்கிறதையும் உடனே பிதாவாகி தேவன் அதை அங்கீகரிக்கிறார், அதை நடக்கிறார். ஆனால் நேரம் கிடைக்கும் பொழுது கொஞ்சம் இப்படி தெளிவோடு ஜபம் பண்ணுங்க. அதாவது சோத்திரம் சுதி செலுத்துகிறது. அது கர்த்தருக்கு பிரியம். பிலிப்பியர் 4லையும் இப்படி தான் வாசிக்கவும். நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய, முதல்ல சோத்திரம் சொல்லுங்கள். சோத்திரம் இல்லாமல் எந்த வேண்டுதலை எடுக்கக்கூடாது. செய்யுங்க. அப்பொழுது தேவன் கேட்டு அதுக்கு பதில் அளிப்பார். துதிப்பதினால் என்ன, நமக்கு மேன்மையான பொருளை, மேன்மையானவர்களை, நமக்கு உயர்ந்தவரை, உன்னதமானவரை சுதிக்கிறோம். நம்முடைய அப்பாவை கனம் பண்ணுகிறோம், சுதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம்.
அவருக்கு முன்பாக பயப்படுகிறோம், அன்புள்ளவர்களாக இருக்கிறோம். பயம் என்றால் அது ஒரு தெய்வீக பயம். பயந்து நடுங்கிற முஸ்லீம்கள் சொல்கிற மாதிரி இல்லை. அல்லாவுக்கு பயப்படணுங்கிறது தான் அவங்களுடைய முதல் அடிப்படை. அல்லாவுக்கும் அவர்களுக்கு அன்போ உறவோ ஒன்றும் கிடையாது. நாம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அங்கு நெருங்குகிறோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5-6 வாசிக்கலாம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்தவர்கள் இருக்கவே கூடாது. மனைவிமாரோட நான் அடிக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டேன். ஆனால் எப்பாவது இன்னொரு அடி அடிக்கலாம். இந்த அடின்னு மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறதோ இது பண்ணுறதோ அவங்கள அவமானப்படுத்துறதோ கீழே போட்டு மிதிக்க, இந்த இதெல்லாம் மகா பாவம். அப்படி செய்யக்கூடாது. அவளையா சவலையாங்கிற பிரகாரம் திடீர்னு நம்ம வெளியே போயிடணும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சா வந்தாக்கி ஆவி அடங்கியிருக்கும். இந்த கோழி சண்டை போடுறது போல் எதிர்த்து நின்று பேசக்கூடாது. பெண்களுக்கு ஆயுதமே அந்த வாய் தான். நீங்கள் அந்த ஆயுதத்தையும் உபயோகிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா எப்படி? நீங்கள் என்ன பேசினாலும் எதிர்த்து பேசுவா. சமத்தில் போடா வாடான்னு சொல்லுவா. தொலையிட்டும் ஜெயம்ட்டு வெளியே போயிட வேண்டியதுதான். இல்லைன்னா இந்த சேவல் கோழிகள் 2 கோழி சண்டை நடக்கும். ஒன்று எதிர்த்து கொத்தி அடித்து இது பண்ணி ஒன்று காயப்பட்டு ஓடுனா தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்த விட்டு ஒரு கோழி முதல்ல போயிட்டுனாக்கி இங்கே சண்டையே நடக்காது இல்லையா? அறிவுள்ள பெண்கள் ஒதுங்கிடுவாங்க. அறிவில்லாதவங்க கிறிஸ்துவ பெண்கள் அறிவுள்ளவர்கள்னு எனக்கு தெரியல. ஒரு சிலர் பேர் ரொம்ப பக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க. பிரச்சனை மரியாதை இல்லாமல் சிலவங்க போடா வாடான்னு பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அத்தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். முதல்ல போடா வாடான்னு சொல்லியாச்சு, இப்போ அத்தான் சாப்பிடுவாங்க. இப்படி பெண்கள் இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. ஆனால் உங்கள் வீட்டு மனைவிமார்கள் எப்படி எனக்கு தெரியல, நான் சொல்கிறேன். ஆனாலும் அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அல்மீசியாவுக்கும் மார்த்தாளுக்கும் சண்டை வந்தது. அது மார்த்தா கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால் வாலிப இவங்களுக்கு பையனுங்க 2 பேருக்கும் வேறு ரூம்பு. இந்த ரூமில் அம்மா பிள்ளைகளுக்கு ரூம்பு, அடுத்த ஒரு பெரிய கிச்சன் ரூம்பு, எனக்கு வேறு ஒரு ரூம்பு, முன்னால் ஒரு ரிசப்ஷன் கால். யாருக்கும் பேசுவேன், ரிசப்ஷன் காலில் கூப்பிட்டு பேசுவேன். இல்லைன்னா சர்ச்சில் இது பண்ணுவேன். சண்டை போடுறான்னா இவன் உனக்கு கொளுத்து போச்சு. அவன் நீ எப்படி என்ன கொளுத்து போன்னு சொல்ல, அப்பா வரட்டும் நான் உன்னை சொல்கிறேன் கால் நானும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் வெவ்வேறு ரூமில் வந்து கத்துறாங்க. ஒரு முகம் தெரியாது. எல்லா ரூமுக்கும் கதவுகள் உண்டு, வேண்டாம் அடைச்சிக்கலாம். ஆனால் ஒரு கதவை அடைக்க மாட்டாங்க. அவங்க இப்படி கூடி போவாங்க, அப்படி கூடி வருவாங்க. ஏன்னா அங்கே வேறு ஒன்றும் அசம்பாவிதமான இது நடக்கல. நான் ரிசப்ஷன் காலில் வந்து நின்று கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அப்போ தான் வர்றது மாதிரி என்ன இங்கே சத்தம், இங்கே 2 பேருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன இப்படி சொல்ல. மார்த்தாளுக்கு அப்போ என்ன 17-18 வயசு இருக்கும். வாலிப பிள்ளையாக இருக்கும் பொழுது நடந்த சம்பவம். அப்போ நான் பிலிப்பு அல்மையை சொன்னேன், தங்கச்சி அப்படி பேசக்கூடாது, நீ அப்படி பெண் பிள்ளை தங்கச்சி பேசக்கூடாது, மன்னிப்பு கேளு. உன்னை இவன் மன்னிப்பு கேட்டான். சரி நீ மன்னிச்சுட்டேன்னு சொல்லுமா, மன்னின்னு சொல்லிட்டு இப்படி விட்டான். 2 பேரும் ஒப்புறம் ஆக்கி விட்டேன். முடிஞ்சு போச்சு. வெளியே ஒரு ரூம்லேருந்து உங்கள் மனைவி கத்தட்டும், நீங்கள் இன்னொரு ரூம்லேருந்து கற்றுங்க. நேரடியாக போனீங்கன்னா கண்டிப்பாக ஆண்கள் கை நீட்டுவார்கள். அப்போ அது உங்களுக்கு பாவமாகும். கர்த்தருடைய ஊழியக்காரனவன் அடிக்கிறவனாக இருக்கக்கூடாதுன்னா பரிசுத்தர் என்ன எழுதியிருக்கிறார்? பாம்பு அடிக்கக்கூடாதா, பள்ளி அடிக்கக்கூடாதா, இது பேனை அடிக்கக்கூடாதா, அல்லது மூட்டை பூச்சி அடிக்கக்கூடாது, என்ன அடிக்கக்கூடாது, மனைவி மாதிரி அடிக்கக்கூடாது, உடன் ஊழியர்களை அடிக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறார். சில முட்டாள்கள், நான் ஒரு ஏரியாவில் கேள்விப்பட்டேன், தகப்பன் வெளியிருந்து வந்தான், பிள்ளை மேடையில் இருந்த ஒரு 100 ரூபா நோட்டை எடுத்து, அது 1 வயசு பிள்ளை நோட்டு கீழே வந்துருக்கு, வந்துருச்சு விளையாண்டுட்டு அது கிழிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். வந்து பார்த்த உடனே பிள்ளை மேலே கோபம்ட்டு அடித்து பிள்ளையை தூக்கி அடித்தான். பிள்ளை செத்தே போச்சு. இந்த கோபம் என்று சொல்வது, ஒருவன் கோபப்படும் பொழுது ஆஃப் மூடாகிறான். மேலும் கோபம் ஆகும்னா ஃபுல்லாக அவன் அதான் அதாவது பைத்தியமாகறான். பின்னால் தான் செய்ததற்காக மன வருத்தப்பட்டு அவன் அழுவான், அழுது கூப்பாடும்போது ஒரு பிரயோஜனம் இல்லை, அடக்கணும். அதாவது கோபம் என்று சொல்லி சொன்னால் எரிச்சலுக்கு, உன் சகோதரனை கொலை செய்கிறதுக்கு, உன் பிள்ளையை கொலை செய்கிறதுக்கான எரிச்சல் உனக்கு உண்டாக வேண்டாம் என்று நீதிமொழிகளில் பரிசுத்தவான் எழுதியிருக்கிறார். பிள்ளைகள் தவறு செய்வார்கள், இதுன்னு இல்லை. அப்போ அடிக்கிறது ஒரு குச்சியை வச்சு கையை நீட்ட சொல்லி அடிக்கணும். இல்லைன்னா இடுப்புகளில் அடிக்கணும், உடம்புல அடிக்கக்கூடாது, தலையில் அடிச்சிடக்கூடாது, கால்கிட்டோ கையிட்டோ பிள்ளைகளை அடிக்கக்கூடாது. எங்கேயாவது வறுமை விழுந்து விடும். உள் வறுமை இருந்து பின்னால் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீண்ட வியாதிகள் பிரச்சனைகள் உண்டாகும். அப்புறம் சரியான வைத்தியம் கண்டுபிடிச்சி வறுமை விழுந்துருச்சுன்னு கண்டு அப்புறம் வறுமத்தை எடுக்கிறதுக்கு மருந்து கொடுப்பாங்க, தடவாங்க, பெரிய தொந்தரவாக்கும். நம்ம வீட்டம்மாவும் அட்டாளை உண்டு பிள்ளைகளை அடிக்கக்கூடாதுன்னு. அவள் அடித்தானே எனக்கு தெரியாமல் தான் அடிப்பாள், நான் இல்லாத வேலையில்.
என்ற எது சரி எது சரியில்லைன்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த பிரகாரம் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி உபதேசம் பண்ணி அடித்தாலும் உடனே கொஞ்சம் நேரத்துக்குள்ள கூப்பிட்டு தடை விட்டு இது பண்ணி அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு ஊற்றி சொல்லியிருந்தா பிள்ளைகள் அதை விட்டுருவாங்க. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாகுது. அதனால் நமக்கு கீழ்ப்பட்டவர்கள், நம்மை சார்ந்திருக்கிறவர்கள், நம்மால் ஆதரிக்கப்பட வேண்டியவர்கள், அதாவது நம்ம எதுக்க மாட்டார்கள், அதனால் அவர்கள் அடிக்கக்கூடாது. நம்ம எதிரி அடக்கம். உங்களுக்கு அப்படி சிலர்கள் மனைவி மாறு அடிக்கிறது பெரிய தாதாகிரித்தனம் வீட்டில் பண்ணுவாங்க. வெளியே கண்டால் எல்லாருக்கும் பயந்து கும்பிட்டு எடுத்து நடத்தும் போவாங்க. ஒரு ரவுடியோ தெருவில் போகிறான், அவனை போய் நீங்கள் அடிங்க, அப்போ அவன் உங்கள் முதுவல் சரியாக வச்சு விடுவான். நாங்களாம் ரவுடிகள்லாம் அடக்கணும்னு எண்ணம் உள்ளவர்களாக இருந்து ரவுடிகளை அடிக்கிறதோ ஏதாவது துஷ்டனம் பண்ணவர்களை அடக்கிறதோ இந்த வேலையாக செய்துக்கிட்டு இருந்தது. கர்த்தர் ரட்சித்ததுனால தப்பிச்சுக்கிட்டோம். இல்லைன்னா மாமியா வீட்டுக்கு போகிறதும் வர்றதும் பார்த்தா நம்ம வாழ்க்கை இருந்திருக்கும். மாமியா வீடுன்னா இது ஜெயிலு, ஜெயில் தான் மாமியா வீடு. ஜெபம் பண்ணுங்க, தேவனை சோத்துறீங்க, கர்த்தருடைய மனதை மாற்றி அவர்களை நல்லவர்களாக ஆக்குவார்கள். பிள்ளைகளுக்காக எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணுகிறார்கள் கருத்தான்னு சொல்லி தெரியல. யோபு தினந்தோறும், அதாவது 3 குமார்த்திகள் 7 குமாரர்கள் ஆனப்படினால ஒவ்வொரு வீட்டிலையும் தங்களுடைய தங்கச்சிமார்களை வரவழைச்சி அவர்கள் விருந்து கொண்டாடுறது, இன்னும் நண்பர். அப்போது அதிகாலை எழும்பி அவங்க பிள்ளைகள் ஏதாவது சிந்தனையினாவது தேவன் குரம் பாவம் செய்வார்களை எல்லாம் சர்வங்க தனி பலி அவர்களுடைய எண்ணிக்கைக்கு தக்க விட்டு தேவனை நோக்கி வேண்டிக்கொள்வார். தினந்தோறும் இப்படி செய்தார் என்று யோபின் புத்தகம் 1 அதிகாரத்தில் இருக்க. தினந்தோறும் இப்படி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அதிகாலை ஜெபத்தில் உங்களுடைய குடும்பத்திற்காக பிள்ளைகளாக ஜெபிக்கிறதுக்கோ, அதாவது ஜெபத்திற்கு நிறைய ஆதாரங்களை நான் சொல்ல முடியும். ஆனால் இது பெரிய ஒரு பட்டியலாக ஜெபத்தை பற்றி இருக்கிறதுனால அவ்வப்பொழுது ஒரு கருத்தை சொல்லுவேன், இன்னொரு வேளை இன்னொரு கருத்தை சொல்லுவேன். அப்படி தான் செய்ய முடியும். என்றால் ஜெபத்தை பற்றி சில சப்ஜெக்டை பற்றி ஒரே பிரசங்கத்தில் நிறைவேற்ற முடியாது. வசனம் 6 இருந்து யாராவது வாசிங்க. ஒரு நாள் விருந்து வசனம் 5 விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இரக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது தங்களுடைய 3 சகோதரிகளை அழைத்து அவர்களுடைய வீட்டில் ஒவ்வொருவரும் மாற்றி மாற்றி வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் அவர்கள் சேர்ந்து உண்பார்கள், விருந்து உண்பார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என்றால் 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் வசனம் 2. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நாளில் அவனவன் தந்தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரர்களையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி அவர்களுக்காக பலி செலுத்துவார். ஒருவேளை தங்களுடைய இருதயத்தில் வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க என்று சொல்லி இப்படி செய்வார்னு இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிகாலை ஜெபத்தில் நீங்கள் ஜெபம் வேணும், உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கணும். நான் அப்படி ஜெபிக்கிறது. சில வேளை ஆவியானவர் பர்டிகுலராக பெட்டிக்காக ஜெபிக்க பெட்டிக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். கர்த்தருடைய கிருபையினால குழந்தை பேர் உண்டாயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஜெபம் என்று சொல்லி சொல்கிறதுல நிறைய பட்டியல் இருக்குது. இப்போ நம்ம துதிக்கு வருவோம். துதி நமக்கு மேன்மையானவரை, உயர்ந்தவரை, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனை, அல்லது என்ன சொல்வது ஆவிகளின் பிதாவே, ஜோதிகளின் பிதாவே நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய ஆவினாலே மறுபிறப்படை செய்து நம்முடைய பிள்ளைகளாக நம்மை அங்கீகரித்து கொண்டார், இயேசு விசுவாசி ஏற்றுக்கொண்டதினாலே. 5வது, துதிப்பதினாலே சத்துருக்கு விலகி ரட்சிக்கப்படுகிறோம். இதை குறித்து நாம் யோசுவா 6:20 வாசிக்கிறோம். அவர்கள் துதித்த எக்காலம் ஊதி ஆர்ப்பரித்த போது அந்த எரிகோவுடைய மதில்கள் இடிந்து விழுந்தது. அவர்கள் உள்ளே பிரவேசித்து அந்த பட்டணத்தை தீக்கொளுத்தி போட்டார்கள், அழித்து என்று சொல்லி வாசிக்கிறோம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 21 முதல் 26 அங்கே 3 ஜாதிகளை யோசபாத்துக்கு விரோதமாக கூடி வந்து விட்டார்கள். அவர் ஆசாரியோடு ஆலோசனை பண்ணி, அதாவது துதிக்கிற கூட்டத்தை, ஆசாரிகளை எக்காலம் ஊதுகிறதும் துதிக்கிறதும் பாடுகிற கூட்டத்தை, இது இந்த மிலிட்ரியில் புது அனுபவமாக இருக்குது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ அதாவது யுத்தம் என்றால் உடனே பீரங்கிட்டு சுடுறதும், அதாவது துப்பாக்கி